கத்திரிக்காய் பருப்பு மசியல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறீங்க. அதுக்கு பாசிப்பருப்பு துவரம் பருப்பும் ரெண்டையுமே சமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் நம்ம பார்த்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் நமக்கு நல்லா குலைவாக வந்து வேகும். இப்போ நம்ம இதை ஊற வச்ச பருப்பை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய பழமாக பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று கட் பண்ணதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், சிறிதளவு பெருங்காயத்தூள், ஜீரகம் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்து வரும். இப்போ வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கரண்டியில். இந்த முழுசாக இருக்குது பாருங்கள். இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா இந்த மசிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். இப்போ நல்லா பாருங்கள் மசிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். சிறிதளவு பெருங்காயத்தூள், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 6 to 7 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சுச்சு. நல்லா சூப்பராக கத்திரிக்காய் மசியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பருப்பு மசியல் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.